அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1ல் மைனர் கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு பதத்தை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெளிவாக சொல்லிடுறாங்க. மைனர்னா யார் அப்படின்றது 18 வயதிற்கு குறைவான நபர்களை பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா மைனர் அப்படின்னு சொல்லிவிடுது. ஸோ இதை தான் எல்லா ஆக்ட்டுமே உட்புகுத்தி வலியுறுத்தி சொல்லுது. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தளர்வுகளும் இருக்குன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. மைனர் கான்ட்ராக்ட்னா சிறுவர் ஒப்பந்தம், சிறுவரிடம் போடும் ஒப்பந்தம் செல்லுமா செல்லாதா, இந்த மாதிரியான கான்செப்டை இது டிஸ்கஸ் பண்ண போகுது. ஸோ மைனர்னா வரையறை தெரிஞ்சு போச்சு. அதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதணும். இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் இன் 1875 படி நோட் பண்ணிக்கிங்க. இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட், இதுக்கு தனியாக ஒரு ஆக்ட் ஒன்று இருக்குது. 1875 படி 18 வயதிற்கு குறைவான நபர்களை மைனர் என வரையறை செய்யப்படுகிறது. இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கணும் இந்த கான்செப்டுக்கு. சரி, செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் சொல்லுது. அதில் மட்டும் ஒப்பந்த சட்டமும் சொல்லுது. பிரிவு 11 படி சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டுக்குள்ளே வர முடியாது. தட் மீன்ஸ் மைனர் வர முடியாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அன்சவுண்ட் மெயின்டு, பித்து பிடித்தவர்கள் இந்த இடத்துல வர முடியாது, கான்ட்ராக்டுக்குள்ளே வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபைடு பை லா, சட்டத்தால் தடை செய்யப்பட்டவர்கள் இந்த கான்ட்ராக்டுக்குள்ளே வர முடியாது அப்படின்ற மாதிரி மிக தெளிவான கான்செப்ட். சட்டத்தால் தடை செய்யப்பட்டவர்கள்லாம் யார்? இதற்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா நேற்று தெரிஞ்சிருக்கும். தவறு செய்பவர்கள், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ், எனிமீஸ், இந்த மாதிரியான நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சட்டத்தால் தடை செய்யப்பட்ட நபர்கள். சரி, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு மைனர் கான்ட்ராக்ட்னா என்ன. அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் 11 பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கான்ட்ராக்டுக்குள்ளே அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிவிடுது அப்படின்றதை நம்ம பார்த்துட்டோம். இதையும் தாண்டி அனுமதிச்சா இதனுடைய எஃபெக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுவருடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் தொடக்கத்திலிருந்தே செல்லாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. வாய்டு ஆப் இனிட்டியோ அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்தித்தான் ஆகணுன்றத இந்த இடத்துல ஆணித்தனமாக சாரதி லா ஸ்டடீஸ் சொல்லிக்க விரும்புது. வாய்டு ஆப் இனிட்டியோ அப்படின்ற கான்செப்ட் தனி வீடியோவாக இருக்குது. அதையும் பார்த்து நோட்ஸ் எடுங்க. அந்த வார்த்தைகளை அப்பப்போ அப்படியே விட்டுக்கிட்டே வாங்க. உங்களுடைய பேப்பர் பார்த்திங்கன்னா மிக அற்புதமாக இருக்கும்ன்றதில் சிறிதளவும் மையம் கிடையாது. சரி, சிறுவர்கள் சட்டப்படி ஒப்பந்தத்தை நிறைவேற்ற சொல்ல முடியாது. ஒரு 15 வயசு பையன் இருக்கான், 15 வயசு பொண்ணு இருக்குது. இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும் வற்புறுத்த முடியாது, வற்புறுத்தவும் கூடாது. அப்படி அவர் போட்டாலும் அது செல்லாதுன்றது ரெண்டாவது விஷயம். இருந்தாலும் வேறு ஏதோ ஒரு இன்டென்ஷனில் நம்ம கையெழுத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இவ்வளோ தான் கான்செப்டும் கூட. அதனுடைய எஃபெக்டும் இந்த இடத்துல சொல்லியாச்சு. செக்ஷன் 11 ஆஃப் ஐசிஏ என்ன சொல்லுது? மைனர்கிட்ட போடக்கூடாது, அன்சவுண்ட் கிட்ட போடக்கூடாது, டிஸ்குவாலிஃபைடு பை லா, இந்த மூணுமே நம்ம இந்த இடத்துல சொல்லியாச்சு. இந்த ஒரு கான்செப்டை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு அல்லது உங்களுடைய சந்தேகத்தை தீர்க்கும் வண்ணம் இந்த குரூப் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம மைனர் கான்ட்ராக்டுக்குள்ளே போயிடலாம். ஒரு மைனருடான ஒப்பந்தம் முற்றிலும் செல்லாது. எனவே மைனரை அதை செய்ய கட்டாயப்படுத்த முடியாது. ஒரு மைனர் வயது வந்தவுடன் அந்த வெற்றிட ஒப்பந்தத்தை அங்கீகரிக்க முடியாது. கரெக்டாக சொல்லிட்டாங்க பாருங்க. 15 வயசில் ஒருத்தர் வேற ஏதோ இன்டென்ஷனில் கையெழுத்து வாங்குறாரு. 18 வயசில் நீ 15 வயசில் கையெழுத்து போட்ட அப்படின்னு அதை நீங்கள் அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ண முடியாது. இந்த வெற்றிடம் வெற்றிடமாகவே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வேக்குமாகவே தான் இருக்கும். அதை ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா இக்காலகட்டத்து வரைக்கும் அவர் மைனராகவே தான் தொடர்றாரு. 18 வயது வந்த உடனே இதை நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது பை லால என்ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னா அது கான்ட்ராக்டே இல்லையே. இந்த இடத்துல ஏன் மைனர் கான்ட்ராக்ட் வருதுன்னு கேட்குறீங்களா? இன்னும் தெளிவாக நீங்கள் மைனர் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லிடுங்க. அதுதானே சரியான வார்த்தையும் கூட. கொஸ்டினே ராங்கு. மைனர் கான்ட்ராக்ட் வராது, மைனர் அக்ரிமெண்ட் எழுதுங்க. இதெல்லாம் எழுதுங்க. இந்த இடத்துல மைனர் கான்ட்ராக்டுக்கு நாட் பாசிபிள், இட்ஸ் எ மைனர் அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி எழுதுங்க. ஏன்னா என்ஃபோர்ஸ் ஆனாதானே அக்ரிமெண்ட் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும். இந்த இடத்துல தான் என்ஃபோர்ஸே ஆக முடியாதே. இவ்வளோதான் கான்செப்ட். புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். மைனர் அக்ரிமெண்ட்
அப்சல்யூட்லி வாய்டு. இது கூட இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்குங்க. கரெக்ட், நீங்கள் நினைக்கிற வார்த்தை தான். வாய்டு ஆப் இனிட்டியோ அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்குங்க. மொஹரி பிபி வெர்சஸ் தர்மதாஸ் கோஸ் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடி என்ன சொல்ல வருதுன்னா, சரியாக மைனர் கான்ட்ராக்டுக்கு உண்டான ஒரு கேஸ் ஸ்டடி. முழுசாக பார்த்துருங்க. தர்மதாஸ் கோஷ் என்கின்ற சிறுவன் என்கின்ற மைனர் என்ன பண்ணுறாருன்னா, பிராஹோ தத் என்ற பணக்காரரிடம் இருந்து பணம் கடன் வாங்குகிறார். எதன் அடிப்படையில் என்றால், அவருடைய வீட்டை மார்க்கேஜ் பண்ணுறாரு, அடமானத்தின் அடிப்படையில் பணம் பெறுகிறார். பின்னர் அவர் கூறினார், தர்மதாஸ் கோஷ் என்ன கூறுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மைனர், அதனால் இந்த ஒப்பந்தம் செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கடன் வாங்கினவர் என்ன பண்ணுறாரு, பணத்தை கேட்டு பார்க்குறாரு, பணம் கிடைக்கல. உடனே நீதிமன்றத்தை அந்த மார்க்கேஜ் டீடை என்ஃபோர்ஸ் செய்ய வேண்டும்னு போகிறாரு. ஸோ நீதிமன்றம் 2 இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுது. மைனரிடம் போடப்பட்ட ஒப்பந்தம் செல்லுமா, வெதர் மைனர் கான்ட்ராக்ட் இஸ் வேலிட், வெதர் மைனஸ் அக்ரிமெண்ட் இஸ் வேலிட் அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டினை நீதிமன்றம் ஒரு இஷ்யூஸாக ஃப்ரேம் பண்ணுது. ஃப்ரேம் பண்ணும்போது அதனுடைய ஆன்சர் என்னவா வருதுன்னா, நோ அப்படின்ற மாதிரி வருது. ஏன் நோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறுத்திக்கலாம். மைனர் கான்ட்ராக்ட் வாய்டபுளாக கருத முடியுமா, மைனர் அக்ரிமெண்ட்டு வாய்டபுளாக கருத முடியுமா, அதை திருத்தி கொள்ள முடியுமா, ஏதாச்சும் ஒரு ஆர்டிக்கலை உள்ளே போட்டால் அது வாய்டு வாய்டபுளாக மாறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கும் இந்த இடத்துல வாய்ப்பு கிடையாது. ஸோ வாய்டபுளுக்கு இந்த இடத்துல வேலையே இல்லை அப்படின்ற மாதிரியும் ஒரு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதன் பிறகு ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க மொஹரி பிபி வெர்சஸ் தர்மதாஸ் கோஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனருடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் தொடக்கத்திலிருந்தே செல்லாது. இன்னும் அருமையாக சொல்லிட்டாங்க பாருங்க, தொடக்கத்திலிருந்தே செல்லாது அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிட்டாங்க. இட்ஸ் வாய்ட் ஆப் இனிட்டியோ அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை நீங்கள் உங்களுடைய பேப்பரில் நீங்கள் நேற்றுக்கெல்லாம் எழுதியிருக்கணுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இன்னும் தெளிவாக இறங்கி ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதாவது அது ஒருபோதும் செல்லுபடி ஆகாது. நீங்கள் என்னதான் நின்னாலும் சரி, இந்த ஸ்பேனிங்கை நீங்கள் கடந்தாலும் சரி, அது ஒருபோதும் செல்லாது. ஆகவே மார்க்கேஜ் டீடை என்ஃபோர்ஸ் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி வழக்கை தள்ளுபடி செய்கிறாங்க மொஹரி பிபி வெர்சஸ் தர்மதாஸ் கோஷ் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.